சரி. ஸ்க்ரீன் தெரியுது நம்புறேன். அந்த மாதிரி ஆடியபிளாகவும் இருக்கு நம்புறேன். நம்ம வந்து டேபிள் சைஸை எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க, ப்ராஜெக்ட் DB2ங்கிற டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அதனால ஒரு டேபிள் மட்டும் வருது. அதோட சைஸ் என்ன அப்படின்னா MBல வருது பாருங்க. டேபிள் நேமு எந்த டேட்டாபேஸ்ல இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாவில் டேபிள்ஸ்ங்கிற டேபிள்ல இருந்து டேபிள்ங்கிறது ஃபீல்ட் நேம். ரவுண்ட் அந்த வர்ற டேட்டா லென்த் பிளஸ் இண்டெக்ஸ் லென்த் டிவைடட் பை data length plus index length divided by 1024 divided by 1024 comma 2 as size MB. MB-ஆக மாத்துறதுக்காக இந்த ஃபார்முலா. அடுத்ததா இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஷோ ப்ராசஸ் லிஸ்ட் அப்படின்னா ஷோங்கிறது டிஸ்பிளே, ப்ராசஸ்ங்கிறது என்னென்ன கொரியெல்லாம் ரன் ஆகுறது. ஷோ ப்ராசஸ்லையும் எல்லா கனெக்ஷனையும் காமிக்கும். உள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க அனைத்து கனெக்ஷனையும் இப்படிதான் ஒரு அவுட்புட் ஐடி, என்னென்ன யூசர் உள்ள வந்திருக்கா, எந்த ஹோஸ்ட்லேருந்து வந்திருக்கிறாரு, எந்த டிபியில் அவர் ஒர்க் பண்றாரு, என்ன கமாண்ட் ஸ்டேட்ல இருக்கு, கொரியா இல்ல ஸ்லீப்பா, எவ்வளோ டைமா இருக்காரு, என்ன ஸ்டேட்ல எக்ஸிக்யூட்டிங்கா, லாக்டா, ஐடிலா, கனெக்டிங்கா, காப்பியா, இந்த மாதிரி இருக்கு பாருங்க. பார்க்கலாமா? ஷோ ப்ராசஸ் லிஸ்ட் வருது பாருங்க. ஐடி, யூசர், ஹோஸ்ட், டிபி, கமாண்ட், டைம், ஸ்டேட், இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஐடி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட யூனிக்கா இருக்கிற ஒரு ப்ராசஸ் ஐடி. யூசருங்கிறது MySQL யூசர் எந்த வழியா வந்து உள்ள கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹோஸ்ட்ங்கிறது எங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிபிங்கிறது எந்த டேட்டாபேஸ்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கமாண்டுங்கிறது என்ன மாதிரி டைப் ஆஃப் கமாண்ட். புரியா? இது ஸ்டீமாங்கிற சிஸ்டம். அப்புறம் டைம், எவ்வளவு நொடியா அவரோட வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து செகண்ட்ஸ், டைம் வந்து செகண்ட்ஸ்ல காமிக்குது. ஸ்டேட்டுங்கிறது இப்பைக்கு என்ன நிலையில இருக்கு. எக்ஸிக்யூட்டிங்கா, ஸ்லீப்பா, லாக்ல இருக்குதா, கனெக்டிங்ல இருக்குதா, காப்பிங் டு டெம்ப் டேபிள்ஸ்ல இருக்குதா, ரிசல்ட்டை ஸ்டார்ட் பண்றாரா, டேட்டாவை சென்ட் பண்றாங்களா. எக்ஸிக்யூட்டிங்கிறது கொரி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்லீப்னா கனெக்ஷனுக்காக காத்திருக்கிறது. லாக்டுனா டேபிள் லாக்காக காத்திருக்கிறது. காப்பிங் டு டெம்பரரி அப்படின்னா ஒரு டேட்டாவை டெம்பரரி டேபிள்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டிங் ரிசல்ட்லாம் கொரி ரிசல்ட்டை வரிசைப்படுத்துது. டேட்டாவை சென்ட் பண்ணுதுன்னா கிளையண்ட்டுக்கு டேட்டாவை அனுப்புது. டேபிள்ஸை ஓபன் பண்ணுதுன்னா தேவையான டேபிளை ஓபன் பண்ணுகிறது. க்ளோசிங் டேபிள்ஸ்னா இவ்வளவு ஸ்டேட் இருக்கு பாருங்க, பயன்படுத்திய டேபிளை மூடுகிறது. கிரியேட்டிங் டெம்பரரி டேபிள்ஸ்னா டெம்பரரி டேபிளை உருவாக்குது. அப்டேட்டிங்னா டேபிள்ல ரோஸை மாடிஃபை பண்ணுது. டெலிட்டிங்னா ரோஸை நீக்குது. இனிட் அப்படின்னா கொரிய தொடங்குது. வெயிட்டிங் ஃபார் லாக்னா லாக் கிடைக்கிறதுக்காக காத்திருக்கிறது. ஃபீல்டு அப்படின்னா டெர்மினேட் ஆயிடுச்சு கொரி. ரோல் பேக் அப்படின்னா டிரான்சாக்சனை திரும்ப பெறுகிறது. கமிட் அப்படின்னா டிரான்சாக்சனை சேமிக்கிறது. கமிட்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும் டேட்டாபேஸ்ல. கொரி எண்டுன்னா கொரி முடிந்தது. இதை பேஸ் பண்ணி நீங்க லாங் ரன்னிங் வர்றப்ப இந்த ஸ்டேட்டை வச்சு நிறைய ஆய்வு பண்ணுவீங்க. இதை கோ த்ரூ பண்ணுங்க. இந்த இருக்குல்ல, இங்கதான் இருக்கு வரலாம் இந்த ஸ்டேட்டுங்கிறதுல. எப்படி கீழ் பண்ணோம்னா, இப்ப எனக்கு ஒரு 4வது வேணும் அப்படின்னா கீழ் ஸ்பேஸ் 14 கொடுத்தீங்கன்னா அந்த செஷன் ஓடிடும். நான் கீழ் பண்றேன்னு வச்சுங்களேன், அதுலதான் நானே இருக்கிறேன். ஏன் செஷனே டெர்மினேட் ஆயிரும். 14 என்ன சொல்லுது பாருங்க. ஒரு எக்ஸிகியூஷன் வாஸ் இன்டரப்டட். இப்ப என்னாச்சு, 15 இன்னொரு ஐடி வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? ஷோ ப்ராசஸ் லிஸ்ட் பாருங்க. முதல் 14ன்னு பார்த்தோம். இப்ப இன்னொரு நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்க. யூனிக்கா வேற நம்பர் வந்துச்சு பாருங்க. யூனிக் ஐடியா.
ஏன் அப்படின்னா நான் கில் பண்ணேன் 14 புரியுறதுக்காக ஸ்கிரீன்ஷாட் இதுல போட்டுறேன். நீங்க செஷனே போயிட்டு பாத்தீங்கன்னா கூட இருக்கும். நான் அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. ஓகே. கொரி ரொம்ப நேரம் ரன் ஆகுது அப்படின்னா அந்த ஷோ ப்ராசஸ் லிஸ்ட்டை ரன் பண்ணி என்ன ஐடி நேரம் ரொம்ப நேரம் ரன் ஆகுதோ அதை கில் பண்ணுவோம். இப்போ சர்வர் ரொம்ப ஸ்லோவா இருக்குதுன்னா அப்பயும் வந்து இந்த டைம் காலம் வந்து ஆய்வு பண்ணுவோம், எவ்வளவு நேரமா ஓடுது, ஏன் ஸ்லோவா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏதாவது லாங் ரன்னிங் கொரிஸ் இருக்குதா, நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க, இந்த கமாண்டை வந்து செக் பண்ணுவோம், ஸ்லீப்ல இருக்குதா. நிறைய இருக்குது அப்படின்னா அது எதனால ஸ்லீப் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் டீம்கிட்ட நம்ம ஆய்வு பண்ணி சொல்லணும். டேபிள் லாக் ஆயிருக்குன்னா அது என்ன அப்படின்னு கேட்டுட்டு அப்ளிகேஷன் டீம்கிட்ட கலந்துக்கிட்டு கில் பண்ணுவீங்க. கில் எப்படி பண்ணுவோம், இப்போ நம்ம பண்ணோம்ல அது மாதிரிதான். கில் அந்த ஐடி, எந்த ஐடியை அந்த ஐடியை கொடுக்கணும். அது மாதிரி டெட்லாக் இஷ்யூவா இருந்தாலும் நீங்க வந்து என்ன எதனால டெட்லாக் ஆகுதோ அதை வந்து பார்த்து, சில நேரம் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், சில நேரம் நீங்களே வந்து ஆய்வு பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும், கில் பண்ணணும். கில்லுங்கிறது டெர்மினேட் பண்ணு, ஸ்டாப் பண்ணு, எதை ஸ்பேஸ் கொடுத்து அந்த கொரி ஐடியை கொடுத்தீங்கன்னா, கொரி ஐடி எங்கேருந்து கண்டுபிடிப்போம், ஷோ ப்ராசஸ் லிஸ்ட்ல இருந்து. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலம். இது கோத்ரூ பண்ணி பாருங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அடுத்தது ஷோ ஸ்டேட்டஸ். சர்வரோட என்ன நிலைமையில இருக்கு, ஏகப்பட்டது வருது பாருங்க. இது இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றப்ப ரீட் பண்றது கஷ்டமா இருக்கும். நீங்க ஹேடிஎஸ்கியூல லீக் ரன் பண்ணி எக்ஸல் சீட்டை நீங்க காப்பி பண்ணி கொண்டு போயிடலாம். ஹேடிஎஸ்கியூல ஓப்பன்ல இருக்கான்னு தெரியல. அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. ஷோங்கிறது டிஸ்பிளே பண்ணு, ஸ்டேட்டஸ்ங்கிறது கரண்டா ரன்னிங் ஆகிற இன்ஃபோ. மைஎஸ்கியூலின் லைவ் பெர்ஃபார்மன்ஸை எனக்கு இப்ப ஷோ பண்ணு, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. எவ்வளவு த்ரெட் ரன் ஆகுது, எவ்வளவு த்ரெட் கிரியேட் ஆயிருக்கு, அப் டைம் எவ்வளவு நாள், இன்னும் ஒன்னா இருக்கு பாருங்க, எவ்வளவு என்ன எஸ்எஸ்எல் வெர்ஷனு. இந்த கோத்ரூ பண்ணி பாருங்கன்னா ஏகப்பட்டது வரும். ஓப்பன் டேபிள்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஃபைல் ஓப்பன்ல இருக்கு, ஒன்னொன்னா கோத்ரூ பண்ணி பாருங்க. மேக்ஸ் யூஸ்டு கனெக்ஷன், கடைசியா அதிக நம்பரை யூஸ் பண்ணது யாரு, அதிக கனெக்ஷன்ஸ் வந்த நேரம். இது அந்த இஷ்யூ வர்றப்ப இதை வந்து ஆய்வு பண்ணணும். எவ்வளவு போச்சு, எதனால பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து வெவ்வேறு இடங்களை செக் பண்றப்ப இங்கேயும் வந்து பார்ப்பீங்க. கம்ப்ரஷன் பாருங்க ஆஃப்ல இருக்கு. இது ஒன்று ஒன்று கோத்ரூ பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு சாம்பிளுக்கு அப் டைம்னா எவ்வளவு நேரம், இது வந்து செகண்ட்ஸ்ல. த்ரெட்ஸ் கனெக்டட் 5 யூசர் கனெக்ட் ஆயிருக்கு, ஹோஸ்டிங்ஸ்னா 1000 கொரி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, ஸ்லோ கரி வந்து 2 ஸ்லோ கரி உள்ள வந்திருக்கு, எவ்வளவு பைட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு கிளைண்ட்ஸ்ல இருந்து, எவ்வளவு பைட்ஸ் சென்ட் ஆயிருக்கு கிளைண்ட்ஸுக்கு. ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 வேல்யூ மட்டும். எல்லாத்தையும் வேணும்னா ஷோ ஸ்டேட்டஸ். ஷோ ஸ்டேட்டஸ் லைக் த்ரெட் பர்சன்டேஜ்னா த்ரெட் சம்பந்தமான ஸ்டேட்டஸ் மட்டும் காமிக்கும். ஷோ ஸ்டேட்டஸ் லைக் த்ரெட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா த்ரெட் சம்பந்தமான வேல்யூஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் காமிக்கும். அது மாதிரி வேற குளோபல் ஸ்டேட்டஸ், குளோபல் லெவல்ல ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி செஷன் லெவல்ல ஸ்டேட்டஸ் வேணும்னா ஷோ செஷன் ஸ்டேட்டஸ். அதனால ஷோ ஸ்டேட்டஸ் கொடுத்தோம். ஒரு ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா ஷோ ஸ்டேட்டஸ் லைக், எனக்கு வந்து குளோபல் சர்வர் ஸ்டேட்டஸ் வேணும்னா ஷோ குளோபல் ஸ்டேட்டஸ், ஒரு செஷனுக்குள்ள ஸ்டேட்டஸ் மட்டும் வேணும்னா ஷோ செஷன் ஸ்டேட்டஸ். ஷோ வேரியபிள்ஸ் அப்படின்னா அந்த செட்டிங்ஸை காமிக்கும்.
நம்ம நார்மலா பார்த்தது தான் ஷோ வேரியபிள்ஸ்னு. வேரியபிள் எல்லாத்தையும் எடுத்து வந்து பாருங்க. இது ஃபுல்லா செட்டிங்ஸ். ஷோ ஸ்டேட்டஸ்னா லைவா என்ன செட்டிங்ஸ்லாம் என்னென்ன வேல்யூஸ் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி லைவ் பெர்ஃபார்மன்ஸை காமிக்கும் ஷோ ஸ்டேட்டஸ். இது நார்மலா வந்து எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு, கனெக்ஷன் செட்டிங்ஸ் எவ்வளவு செட் ஆயிருக்கு, போர்ட் என்ன செட் ஆயிருக்கு, டேட்டா டைரக்டரி எங்க இருக்கு, வெர்ஷன் என்ன வெர்ஷனு, டேட்டா டேட்டா டைரக்டரின்னு இருக்கும். லைட் கொடுத்துருவோமா, டேட்டா கரெக்டா பேர் தெரியல, இந்த மாதிரி முன்னால ஒரு பர்சன்டேஜ் பின்னால ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. இந்த இருக்கு பாருங்க, டேட்டா டிஏஆர்னு தான் இருக்குது, கொடுத்துருக்கேன். எந்த பார்த்து நம்ம கொஞ்சம் முன்னால டேட்டா டைரக்டரி எங்க இருக்குன்னு தெரியணும்ல, எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அடுத்ததா ஒரு இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, கிரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள், அதுல எந்த காலம். ஏன் இதுன்னா பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், ஜஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இது. அதே மாதிரி டிராப் பண்றது வந்து டிராப் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள். இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் என்ன, ஐடிஎக்ஸ் அண்டர் ஸ்கோர் நேம் கொடுப்போம். வரல, ஆன் எந்த டேபிள்ல, எம்ப்ளாயிஸ் ஓடிச்சு பாருங்க. இப்பதான் டிராப் பண்ணுவோம். கோ த்ரூ பண்ணுங்க. அடுத்தது பேக்கப் ரீஸ்டோர். ஒரு பேக்கப் எப்படி எடுப்போம், MySQL டம்ப் -u ரூட் -p போர்ட் நம்பருக்காக, ப்ராஜெக்ட் டிபிங்கிறது ப்ராஜெக்ட், இது டேட்டாபேஸ் நேம், எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். MySQL டம்ப்ங்கிறது MySQLோட பேக்கப் டூல், யூங்கிறது யூசர் நேம், பக்கத்துல யூசர் நேம் கொடுக்கணும், -pங்கிறது பாஸ்வேர்டுக்காக, -P போர்ட்டுக்காக, அதை நம்ம கொடுக்கல. ப்ராஜெக்ட் டிபிங்கிறது டேட்டாபேஸ் நேம், எந்த டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கிறோம். ரைட் சைட பாயிண்ட் பண்ற ஆரோன்னா அவுட்புட் ஃபைல சேவ் பண்ண ஃபைல்ல எந்த பாத்தோ அந்த பாத்தை கொடுத்துக்கோங்க. பேக்கப் ஃபைல் லொகேஷன், இந்த ஸ்மால் டி கொடுத்தீங்கன்னா பேக்கப் பாஸ்வேர்டு அடுத்த லைன்ல கேட்பேன் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் அடிக்கணும். ரீஸ்டோருங்கிறது அதே தான், இங்க MySQL டம்ப் மாதிரி இங்க MySQL ஒரு கிளையண்ட் யூஸ் பண்ண போறோம். மிச்சதெல்லாம் அதே தான், அந்த ஆரோ வந்து லெஃப்ட்ல இருக்கும், ஏன்னா MySQL உள்ள வரப்போகுது, ரீட் பண்ண போகுது அந்த ஃபைல்ல இருந்து, அதனால. அடுத்தது ஸ்லோ query log செட் ஸ்லோ query குளோபல் ஸ்லோ query log ஈக்குவல் டு ஆன். இது நம்ம ஏற்கனவே ஆன்ல தான் இருக்குது. நான் இது எப்படி ஆன் பண்றது அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற queryங்கிறதுனால ஆன்ல தான் இருக்கு பாருங்க. ஆன் அந்த ஃபைல் நேம் பாருங்க. அடுத்து ஒரு டேபிளை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேபிள் அனலைஸ் பண்ணிச்சு பாருங்க. என்ன சொல்லுது, டேபிள் வந்து செக் பண்ணது, என்ன ஆப்ரேஷன், அனலைஸ் ஆப்ரேஷன், இண்டெக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்லாம் அப்டேட்டடா இருக்கா அப்படின்னா சக்சஸா இண்டெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு, ஸ்டேட்டஸ் ஓகே அப்படின்னு சொல்லுது பாருங்க.
இதோட என்ன மீனிங்னா MySQL வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் இண்டெக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதனால என்ன நடக்கும்னா கொரி ஆப்டிமைசர் என்ன பண்ணும், சிறந்த எக்ஸிகியூஷன் பிளானை சூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அப்போ பக்காவா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே அப்படின்னாவே டேபிள் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்டிமைஸ் டேபிள்ங்கிறது இது என்ன சொல்றது பாருங்க. ஸ்டேட்டஸ் ஓகே, table does not support optimize, doing recreate plus analyze instead. இந்த டேபிள் வந்து ஆப்டிமைஸ் சப்போர்ட் பண்ணல, பட் டூயிங் கிரியேட், ரீக்ரியேட் பிளஸ் அனலைஸ் பண்றது மூலமா இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது என்ன செய்யும், ரீக்ரியேட் த டேபிள், ரீபில்ட் த டேட்டா, ரீஅனலைசிஸ் இண்டெக்ஸ், இந்த 3 வேலை பண்ணுது. இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஆப்டிமைசேஷன், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். இந்த பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும்னா ரீபில்ட் த டேபிள் இன்டர்னலி அண்ட் கிளீன் இட் அப், இதான் நடந்திருக்கும்ல. டேபிள் இஸ் நவ் ஆப்டிமைஸ்ட். டேபிள் டைரக்ட் ஆப்டிமைஸ் சப்போர்ட் இல்லை, அதனால் MySQL டேபிளை ரீக்ரியேட் செய்தது, இண்டெக்ஸ் ரீ அனலைஸ் செய்தது, ரிசல்ட் ஓகே. ரிசல்ட் ஓகே அப்படின்னு வருதுனாவே ஆப்டிமைஸ் ஸ்டேட்டஸ் வந்து பக்காவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து செக் டேபிள், இதை பாருங்க. ஓகேன்னு இருக்கு பாருங்க, மெசேஜ் டெக்ஸ்ட், மெசேஜ் டைப் ஸ்டேட்டஸ், மெசேஜ் டெக்ஸ்ட் ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள ப்ராஜெக்ட் டிபி இந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு செக் பண்ணோம். ஹெல்த்தியா இருக்குதா டேபிள், ஏதாவது கரப்ஷன் இல்லையா, ஸ்ட்ரக்சர்லாம் பக்கவா இருக்கா, இல்லை ரெடியா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத ஆய்வு பண்றதுக்காக செக் டேபிள் சொல்லுவோம். பேரே பாருங்க, டேபிள் சரியாக தான் இருக்கிறதா, கரப்ஷன் இல்லாம இருக்குதா, ரெடி டு யூஸா இருக்குதா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணணும்னா செக் டேபிள், டேபிள் நேம். அடுத்து ஃபிளஷ் ப்ரிவிலேஜ், இது ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த யூசர் பர்மிஷனை சிஸ்டம் டேபிள்ல இருந்து ரீலோட் பண்ணும். ஏதாவது செய்றீங்கன்னா டக்குன்னு அதை அப்டேட் பண்ணிடும். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கிறதுக்காக. ராகுல்ங்கிறவர் ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்றாரு அப்படின்னா MySQL கனெக்ட் பண்றாரு. அங்க போயிட்டு சின்னதா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றாரு. பில்ட்ஸ் ஏ நியூ பில்டிங், ஒரு சின்னதா ஒரு ரூம் ஒரு ரெடி பண்றாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல போயிட்டு டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுதான் ரூம்ஸ். இங்க பில்டிங்னே வச்சுக்கோங்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு குட்டி பில்டிங் மாதிரி நினைச்சுங்க, மினி பில்டிங். அங்க ஸ்டாஃப் எல்லாம் ஹையர் பண்றாருன்னா யூசர் கிரியேட் பண்றாரு. அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறாருன்னா யாருக்கு என்ன ஐடி கார்டுனா என்ன அக்சஸ் அவங்க யூஸ் பண்ணணும். ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல, எம்ப்ளாயி இந்த வேலை எல்லாருமே எம்ப்ளாயி தான். இப்போ டிசைன் டிபார்ட்மெண்ட்னா டிசைனரா இருப்பாங்க. அப்புறம் டேட்டாபேஸோட சைஸ் செக் பண்றது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு செக் பண்ற மாதிரி, எவ்வளவு ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸ்லோ கொரியில் ஆகுன்னா யாரெல்லாம் ரொம்ப மெதுவா ரன் பண்றாங்க கொரிய, யார் லேசி ஒர்க்கர், மெதுவா சோம்பேறியா வேலை செய்யறவங்கள கண்டுபிடிக்கிறது. எப்பயுமே பேக்கப் எடுத்துடுறது வேலையை விட்டு வெளில வர்றப்ப. அப்பதான் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா இந்த பேக்கப் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற 30 கமாண்ட்ஸ் பார்த்தோம். இதுல இந்த பேக்கப்பும் ரீஸ்டோரும் செஞ்சு பார்க்கல. இதை நம்ம பேக்கப் ரீஸ்டோர்னு தனியாவே பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். சின்ன டேட்டாபேஸ் தான், இதெல்லாம் அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. மற்றதெல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இதை கோத்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.
இன்னைக்கு வந்து நம்ம அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணல. லாஸ்ட் கிளாஸுக்கு எடுப்போம்ல வழக்கமா. நான் மேக்ஸிமம் வந்து வர்ற வெட்னஸ்டேக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். இது ஃபுல்லாக நோட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. நான் அந்த 2 வாரம் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுல்ல. இப்போ இதுக்கு மட்டும் தான் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 24th கிளாஸு அது லேப் ஓடிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடறேன். நீங்களே கோ த்ரூ பண்ணிடுங்க. நான் வர்ற வெட்னஸ்டே தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன். நாளைக்கு கிளாஸ் வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப சவாலாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களை கமிட்டடாக பார்க்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதா அடுத்த இன்டென்ஷனு. அந்த செஷன் ஒவ்வொரு லிங்கையுமே வந்து எக்ஸல்ல நான் போட்டு கூகுள் ஷீட்ல உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துட்றேன். யாரெல்லாம் நீங்க வந்து செஷனை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி, அது எப்படி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களோட அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரோடையும் பேசுங்க. அவங்க ஹெல்ப்பும் கேட்டுக்குங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம். கத்துட்டே இருங்க. மிக சிறப்பா அப்ஸ்கில் இந்த ஆன மாதிரி காட்சிப்படுத்தி பாருங்க. உங்களை எல்லாருமே ஸ்பீக்கர்காரன் இப்போ இன்னொருத்தர் கத்தி ஸ்பீக்கர் இன்னொரு தம்பி பேரு என்ன கத்தி புரியல. இல்ல இல்ல ஒரு நபர் தான் மென்ஷன் பண்ணிருந்தா பேரு. மெசேஜ் பண்ணிருக்கீங்களா எனக்கு? ஸ்பீக்கர்னு நம்பர் ஒன் மோர் கேட்டீங்கல்ல. கேண்டிடேட். ஓகே ஓகே. ஆ நம்பர் போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நம்ம மறந்துடலாம். அப்ப நான் அனுப்பிச்சுடுறேன் கிளாஸ் முடிஞ்சோன்னா. ஓகே ஓகே தேங்க்யூ. அனுப்பிச்சிருக்கேன் இருக்கேன். அது மாதிரி எல்லாத்தையுமே நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அதவங்க கேளுங்க, நான் தர்றேன். அன்னைக்கு என்ன பண்ண போறோம். ஓகே, டே 20. ஓகே, நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். முடிஞ்ச அளவு நான் இந்த 3யுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு லிங்க் அனுப்ப பார்க்குறேன். முடிஞ்ச அளவு நாளைக்கு மறுநாள் நேரம் கிடச்சிச்சுன்னா இதை மட்டும் நான் வந்து மண்டே எடுத்து நம்ம வந்து பேட்சை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபினிஷ்னா இதோட நிற்கிறது கிடையாது. அடுத்தடுத்த பேட்சஸ் வரும். நம்ம இதுவரை என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நோக்கம் என்ன அப்படின்னா உங்களை வந்து செய்ய வைக்கணும். அது கொஞ்சம் வாலண்டியர்ஸும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா இதுல இருந்து ப்ளே பண்ண வைக்க முடியாது. ரெக்கார்டிங்ஸ்லாம் வச்சிருக்கேன் லேப்டாப்ல. அதை நீங்க கூட பிரைவேட்டா லிங்க் கொடுத்து ப்ளே பண்ற மாதிரி பண்ணணும். அது மாதிரி யாராவது வாலண்டியர்ஸ் ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்ற டைம்ல ப்ளே பண்ணணும், சொல்ற டைம்ல ஆஃப் பண்ணணும். நானும் இருப்பேன். இது எதுக்காகனா திரும்ப திரும்ப லூப்ல போட்டு எவ்வளோ ரிப்பீட்டேஷன் அடிக்கிறோமோ அவ்வளோ பலன் இருக்கும். அப்ஸ்கில் ஆகிட்டே இருப்போம். நிறைய டவுட் வரும், தேடுவோம், கேட்போம், கூகுளில் தேடுவோம். இப்போதான் இந்த ஏஐலாம் வந்துருச்சுல, அதுல தேடலாம் நீங்க. இப்போ என்ன அப்படின்னா என்ன கேட்கணும் அப்படிங்கறதான் அந்த சிக்கலா இருக்குது. அது என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு நீங்க இதெல்லாம் படிச்சாதான் தெரியும். எல்லாமே இருக்கு இன்டர்நெட்ல. நான் என்ன வேணும் அப்படின்னு நம்ம இதுவரையும் என்ன பார்த்துருக்கோம்னா எஸ்கியூஎல் டிபிஏ இது ஒரு 48 இருக்கு பாருங்க செஷன். அது மாதிரி அட்வான்ஸ் செஷன் ஒரு 43 செஷன் இருக்கு பாருங்க. அது மாதிரி பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் ஒரு 42 செஷன் இருக்கு பாருங்க. இப்போ MySQL டிபிஏ 37. இது முடிச்ச பிறகு இன்னும் MySQL அட்வான்ஸ் செஷன் மாதிரி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா போஸ்ட்கிரஸ்இக்களோ இல்லை ஆரக்கிளோ வேற இது மாதிரி போகலாம். இல்லை அப்படின்னா பைத்தான் மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ஐடியாவும் இருக்குது, எரர் மாதிரி ஒரு ஒரு ஒன்று உடச்சி வருவது திருப்பி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி செஷன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனையில இருக்குது. நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நம்ம டார்கெட் வந்து இயர்லி 2 பேட்ச். இப்போ ஒரு பேட்ச் இந்த வருஷத்துக்கு 2026ல முடிய போகுது. அடுத்த பேட்ச் வந்து நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்குல்ல, அக்டோபருக்கு அப்புறம் அப்போ வந்து நம்ம எடுத்து சாரி
செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எடுத்த ஒரு வருஷத்துக்கு 2 பேட்ச். பிளஸ் இந்த ஏற்கனவே இருக்கிறத நான் ரிப்பீட்ல போட்டு வாலண்டியர்ஸ் யாராவது ரெடியா இருந்தீங்கன்னா எனக்கு தனியா பிங் பண்ணுங்க. ஆக்சுவலா உங்களோட இன்புட்ஸ் என்ன வேணும்னா, நான் உங்களுக்கு லிங்க் எல்லாம் கொடுத்துருவேன். நீங்க ஜூம்ல கனெக்ட் பண்ணி நான் சொல்ற லிங்க்ல ஷேர் பண்ணி ப்ளே பண்ணணும். நான் சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டைமிங் சொல்லிடுவோம். இப்போ 9:30 ஒரு 7 PM to 8 PM 7 PM ஸ்டார்ட் பண்ணணும். 8 PM ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வேற இருக்கும்? ஒரு டவுட், அரக்கு நீங்களே எடுக்கிறீங்களா? அரக்கில் வந்து உங்களோட ஹெல்ப் தான் நான் கார்த்தி. அப்படியா? ரெடியா இருங்க, நான் நோட்ஸ் நான் சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்குங்க. ஓகே ஓகே. எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் அப்புறம் பண்ணணும்னு கெஸ்ட் தெரியல. லெக்சர் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு கிளாஸ் வந்து பிளான் பண்ற மாதிரி. அவங்க கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க. பிளஸ் வந்து எப்படி வேலை தரணும், எப்படி வேலைக்கு போகலாம், எப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, என்ன மாதிரிலாம் உதவி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி, கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்காக. மேக்ஸிமம் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயோ இல்லை செகண்ட் வீக்லயோ அந்த மாதிரி ஒருத்தர் வரன் இருக்காரு. ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஒரு செஷன் பிளான் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸிக்யூட் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டைம் நீங்க என்னன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க? டைட்டில்ஸ் கேக்குறேன். டேட்டாபேஸ் இது மட்டும் தான். இதே 2 டைம் இன்னொரு ஒரு மாதம் ஒன் மோர் டைம் இதே எக்ஸிக்யூட் பண்ணி. செஷனே ஏஞ்சி இல்ல கார்த்திக், நீங்க பேசுறது ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்குது சார், லைட்டா கேக்குற மாதிரி இருக்கு. ஓகே 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 ஓகே.